எலெக்ஷன் நேரத்தில் சில உதவிகள் செஞ்சுருக்கிறாரு. அதனால் நானும் ஜெயிச்சிருக்கிறேன். அதனால் ஒரு தலைவர் பதவி கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவருடைய தொழில் மேம்படுவங்கிறதுக்காக கடனும் மானியமும் கொடுத்துருக்கிறார். வார்த்தை போர் தொடர்ந்ததுக்கு அப்புறம் அவர் திடீர்னு நிறுத்த போறேன்னு சொன்னதுனால எலான் மஸ்க் வாய மூடிட்டாரு. எலான் மஸ்க் வாய மூடினது மட்டும் இல்லாமல் இப்போ சரண்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அமாவாசை டெக்னிக்கு. கெஞ்சனா மிஞ்சிருது, மிஞ்சினா கெஞ்சிருது. இல்லைன்னா நாளைக்கு என்ன பண்ணுவார் ட்ரம்ப், உன்னுடைய சிட்டிசன்ஷிப்லேயே நான் கை வைப்பேன் பாரு. ஏன்னா நிறைய பேருக்கு அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே, நீங்கள் கிரீன் கார்டு வச்சிருந்தாலும் சரி, நிரந்தரமாக குடியுரிமை பெற்றவர்களாகவே இருந்தாலும் கூட வேலைக்காகாது பாரு. ஏன்னா இப்ப ட்ரம்ப் கொண்டு வந்திருக்க ஒரு புது சட்டம் என்ன பேச போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கர் யாராவது ஒருத்தர் பெற்றோராக இருக்க வேண்டும், ஆண் அல்லது பெண், தந்தை அல்லது தாய் கண்டிப்பாக ஒரு அமெரிக்கராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அங்க பிறக்கிற குழந்தை நேச்சுரல் சிட்டிசன்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற இயல்பாகவே அமெரிக்க குழந்தையா இருக்கு இல்லையா, அது மாற முடியும். இப்ப முன்னாடிலாம் எப்படின்னு நம்ம ஊர் பசங்களே அங்க போய் இருந்தாலும் கூட அங்க அந்த குழந்தை பிறந்தது அது அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிரும். அதுக்கு 18 வயசு ஆகும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து அந்த உரிமை வந்துடும். அது எல்லாத்திலையும் ட்ரம்ப் கை வைக்க போறாரு. இப்ப அவர் நினைச்சது மாதிரி கொண்டு வந்தா எலான் மஸ்க் சிக்கல். இப்ப நான் சொல்ற மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு இருக்கா? இவங்க எல்லாம் ஒரு நாகரிக கோமாளி. எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. தன்னுடைய சுயநலத்துக்காக எதை வேணா செய்வாங்க. ஏன்னா ட்ரம்ப் இன்னொரு வாட்டி அதிபராக வரப்போறது இல்லை. 2 வாட்டி வந்துட்டாரு. அமெரிக்காவுடைய சட்டப்படி இனிமே அதிபராக வர முடியாது. இருக்க வரைக்கும் ஒரு ஆட்டம் ஆடி தனக்கு கீழே யாராவது ஒரு ஆளை ரெடி பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அமெரிக்க மக்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் வேலை செய்யறவன் கிடையாது. இங்கிருந்து வேலை செய்ய போனவங்க எல்லாம் வெளியேற்றணுன்றான். வெளியே அனுப்பிட்டா இங்க யார் வேலை செய்ய போறாங்கன்ற கேள்வி இருக்கு. ஆனா இருக்கிற நாட்டை விட்டுட்டு போய் அமெரிக்காவில் போய் இருக்கிற எல்லா முதலீடையும் போட்டு வீடு வாங்கி பிள்ளைங்களை அங்க படிக்க வச்சு போயிருக்கிற நம்ம ஊர்ல இருந்து போன பிள்ளைங்க மாதிரி இருக்கிறவங்க திருசங்க சொர்க்கத்துக்கு வந்துட்டான். இங்க இருப்போமா, அங்க இருப்போமா, ஊருக்கு போவோமா, இங்கே இருக்க போறோமான்னு அப்படி ஒரு நிலையின்மையை கொண்டு வந்துட்டாங்க. நிலையில்லா தன்மை அமெரிக்காவில் அங்க இருக்கிறவங்க பூரா ஒரு மனக்குழப்பத்திலே இருப்பாங்க. மிகப்பெரிய குழப்பத்தினுடைய உச்சியில் இருக்கு. எப்ப வேணாலும் நம்ம இங்க இருந்து போகலாம். இப்ப உங்களுக்கு செயற்கை நுண்ணறி வந்த பிற்பாடு ஒரு பக்கம் வேலையிலிருந்து வேற நீக்கிட்டு இருக்கான். ஐபிஎம் மாதிரி நிறுவனங்கள்லாம் ஒரு 9000 பேர் தூக்கிட்டான். மைக்ரோசாஃப்ட் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கான். கூகுள் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கான்.